வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க அக்கா கிட்ட விஷயத்த போய் சொல்றாங்க. அக்கா, உனக்கு நடந்த விஷயம் தெரியுமா? அந்த சேதுபதி இருக்காங்க, அவன் மறுபடியும் வந்துட்டான். பஞ்சாயத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மன் கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற? அப்படியா அப்படின்னு. அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, ஆமாக்கா, இதனால சேதுபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்தி முடிச்சு காமிக்கிறேன். ஒருவேளை நான் நடத்தி முடிக்கல அப்படின்னா நான் இங்கேயே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அப்படியா? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நான் கூட அவன் ஏதாவது ஒரு வகையில எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவன் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் வாக்கு கொடுத்துட்டான். கொடுத்த வாக்க சேதுபதி காப்பாத்தியே ஆகணும். எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. எப்படி அவன் சவால் விட்டுருக்கான் அப்படின்னா, சீக்கிரம் மாமாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா சொல்லியிருக்கான். நீ அனுமதி கொடுத்தா தானே மாமா அந்த இடத்துக்கு போவாங்க. சோ மாமா அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படியும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கவும் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என்ன மீறி அவர் எங்க போக போறாரு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, எதுக்கும் மாமா கிட்ட ஒரு டைம் நீ கூப்பிட்டு சொல்லிடு. ஏன்னா அவங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படிங்கறதுக்காக அவரு போனாலும் போயிருவாரு. எதுக்கும் நீ கூப்பிட்டு சொல்லிருக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, நான் கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு கூப்பிட்டே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. கோவில் கும்பாபிஷேகத்துல உங்க அப்பா வந்துட்டு ஏதோ சவால் விட்டதா கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறதா உங்க அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டுருக்காரு. அது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க அங்க போகவே கூடாது. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, எங்க அப்பா கூப்பிட்டா நான் எப்படி போகாம இருக்க முடியும்? எங்க எங்க அப்பா கூப்பிட்டா நான் போவேன். என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை உங்க பொண்ணை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போக கூடாது. இல்ல உங்க பொண்ணுங்களா பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சா நீங்க இப்பவே கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, உன்னோட பிடிவாதத்தினால நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம பொண்ணுங்களுக்கு என்ன சரியோ நான் அதை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம அடுத்தவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறமா வில்லி சொல்றாங்க, அக்கா, அதான் வந்துட்டு நீ சொல்லிட்டியல்ல, இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா அவரு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. ராஜா அந்த இடத்துக்கு நேரா போறாரு. போயிட்டு மாடியில சரியான கோவத்துல இருந்துகிட்டு இருக்க மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாமா என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. அவ பாட்டுக்கும் நான் கும்பாபிஷேகத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றா. நான் எப்படி வந்துட்டு அப்பா கூப்பிட்டா கும்பாபிஷேகத்துக்கு போகாம இருக்க முடியும்? அவ இஷ்டத்துக்கு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பா. எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இங்க பாருங்க மாப்பிள்ள, என் அப்பா கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன். அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, அதான் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுவாரு. இந்த உண்மையை கண்டுபிடிச்சு சீக்கிரம் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. அதனால நீங்க தைரியமா இருங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன். சீக்கிரம் கார்த்தி மாப்பிள்ள எங்க அப்பா மேலையும் அம்மா மேலையும் எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு அவங்க எல்லாரையுமே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துவாரு. அதுவும் அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடியே சவால் விட்டுருக்காரு. அப்பா சவால் விட்டதுனால இந்த பிரச்சனைய பெரிய பிரச்சனையா தான் பார்க்க போறாங்க. அதனால கடவுள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு மயிலு சொல்றாரு, மாமா, இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, சகல பர்ஃபெக்டா பண்ணிடுவாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா ஈஸ்வரி கிட்ட, அக்கா, நமக்கு கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்புக்கா.
இப்போதைக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தமா அந்த டிரைவர் பையன் ரொம்ப பிஸியா இருப்பான். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேவதியோட கல்யாணத்தை வைக்கலாம். இந்த நேரத்துல நம்ம ரேவதியோட கல்யாணத்தை வச்சுட்டா அவனால கண்டிப்பா அந்த கும்பாபிஷேகத்தை மீறி ரேவதியோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வரவே முடியாது. என்ன சொல்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். அவன் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துல பிஸியா இருக்கிற நேரத்துல ரேவதியோட கல்யாணத்தை மறுத்து கூட நடத்திடலாம். சரி, நான் வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுறேன். வில்லி சொல்றாங்க, அக்கா, ரேவதி கண்டிப்பா ஆரம்பத்துல வந்துட்டு அடம்பிடிப்பா. ஆனா அவ என்னதான் அடம்பிடிச்சாலும் சரி, அவளை இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்க வைக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எப்படியாவது அவளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருவேன். நீ கவலைப்படாத, அம்மா பேச்ச கண்டிப்பா அவ கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு. உடனே வில்லியும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்ததும் ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, உன்கிட்டதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சொல்லுமா, என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, இது மாதிரி இன்னும் 2 நாளையில உனக்கு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கான பத்திரிகையில ஏற்பாடு பண்ணிட்டேன். பாரு, பத்திரிக்கைய பிடிச்சிருக்கா அப்படின்னு பத்திரிக்கையை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இது, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் தாத்தா பாட்டி யாருமே வந்துட்டு வரவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது கேசரி சொல்றாங்க, இங்க பாருமா, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுல்ல, அதனால அவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க எல்லாமே இந்த கல்யாணம் நடக்க போகுது. நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க. இந்த கல்யாணத்தை ரொம்ப சீர சிறப்புமா நான் பண்ணி வைக்கிறேன். இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீ ஒரு பெரிய வாய்ப்பு. உடனே ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா சொல்றது சரிதான். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும் தானே நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். திடீர்னு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருக்கும். அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்பாவோட சந்தோஷத்துக்காக நம்ம இந்த கல்யாணத்தை ஏத்துப்போம். நம்ம வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சேதுபதி தாத்தாவும் பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வருஷமா அவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்காம இருக்கோம் அப்படின்ட்டு ரேவதி நினைக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, அம்மாடி, என்னம்மா யோசிக்கிற? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தானம்மா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதனால இந்த கல்யாணத்தை நீங்க சீக்கிரமாவே பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பி. ஒரு வழியா இவ ஒத்துக்கிட்டாலே அப்படின்ட்டு ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, சரி, நான் இந்த பத்திரிக்கைய சாமி கிட்ட கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ரேவதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா வெள்ளிக்கிட்ட, இங்க பாரு, நான் நேரா அந்த சேதுபதியோட வீட்டுக்கு தான் போக போறேன். அங்க போயிட்டு இந்த பத்திரிக்கையை காமிச்சு நீ சவால்ல தோத்துட்ட அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, சூப்பர்க்கா, அவனுக்கு நேரடியா போயிட்டு சொன்னாதான் அவனுக்கு உரைக்கும். இதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க தாத்தாவை பார்த்து, தாத்தா, கடைசி நேரத்துல நீங்க இப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தாத்தா அப்படி சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, ஐயா, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சே ஆகணும். காசில இருக்கிற எனக்கு திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. உடனே நான் ஊருக்கு வந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதை எப்படி என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இது கோவில் கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். நீ கவலைப்படாதையா, அதெல்லாம் ராஜா வந்துருவான். அவன் வந்த பிறகு இந்த கோவில் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும், சரியா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க தாத்தா, இருந்தாலும் நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்ததுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஐயா பேராண்டி, எல்லாமே நம்ம கோவில் நன்மைக்காகவும் இந்த ஊர் மக்களோட நன்மைக்காகவும் தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். நீ கவலைப்படாதையா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதே நேரத்துல ஈஸ்வரியோட கார் வந்துட்டு அந்த இடத்துல நிக்குது. அப்ப ஹீரோ அந்த காரை பார்த்துட்டு, அத்தை எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறாரு. பரமேஸ்வரி காரை பார்த்துட்டு, இது ஈஸ்வரியோட கார் மாதிரி இருக்கே, அவ இங்க என்ன பண்றா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி கோவமா வீட்டுக்குள்ள வராங்க. அதுவும் பத்திரிக்கையோட வந்துட்டு பத்திரிக்கையை கொண்டாந்து சேதுபதியோட டேபிள்ல போட்டுட்டு, இங்க பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்.
வந்துரு அப்படின்ட்டு. அப்ப சேதுபதி கேக்குறாரு, ஈஸ்வரி என்ன பேசுற? ஏற்கனவே உன் பொண்ணுக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்படி நீ மறுபடியும் கல்யாண ஏற்பாடுகளை பண்றது தப்பில்லையா? ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, 2 பேருக்கும் தான் விவாகரத்து அப்ரூவ் ஆகிருச்சு. அப்புறம் என்ன? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுல எந்த வித தப்பும் இல்ல. இங்க பாரு, எப்பவுமே குல தெய்வத்துக்கு கொண்டு போய் வச்சு இந்த பத்திரிகைய சாமி கும்பிடுறதுதான் வழக்கம். ஆனா நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. எங்க தாத்தா எல்லாருக்கும் குலதெய்வம் மாதிரி தானே. கரெக்டா தாத்தா கிட்ட வச்சு எடுத்துட்டு போறதுக்காக தானே வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க போறது கிடையாது. எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனைய உண்டாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா உங்களை துளி அளவு கூட அவ மன்னிக்கவும் மாட்டான். நீங்க தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உன் கூட என் பொண்ண வாழ வைக்க விடவே மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன்னு பாத்துட்டேன். அவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன்னை பழி வாங்க போறேன். நீ என்ன சொன்ன? சேதுபதியோட பேரன் நீ அந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ உன்னோட ஆட்டம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஈஸ்வரி. இதை கேட்டது ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். புரிய வர்ற அன்னைக்கு கண்டிப்பா உங்க கூட யாரும் இருக்காம பார்க்க போறாங்க. அதான் உங்களுக்கு நடக்க போற ஒரு மிகப்பெரிய அநியாயம். இங்க பாருங்க, கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஈஸ்வரிய போக சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு உங்களை யாரையுமே நான் கூப்பிட வரல. ஆனா உங்க எல்லாருமே தோற்கடிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்படி கனவுலயே மிதக்காதீங்க. ரேவதிக்கு இன்னும் கல்யாணம் நடந்து முடியல. கல்யாணம் நடந்து முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு அர்த்தம். சும்மா இந்த மாதிரி வாய்ஸ் விரல் விட்டுக்கிட்டு இருந்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எனக்கும் ரேவதிக்கும் நடந்த கல்யாணம் உண்மை. அந்த கடவுள் கண்டிப்பா இந்த 2 பேருமே பிரிச்சு வைக்க மாட்டாரு. அத நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. ஹீரோ சொல்றாரு, அத்தை ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நீங்க பண்ற அநியாயத்தை நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா கார்ல வந்து ஏற வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா எனக்கா சொன்னான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் என்கிட்டயே சவால் விட்டு தாண்டி பேசுறான் அவ்வளவு தைரியத்தோட. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இவங்க எல்லாருக்கும் நம்ம ரேவதியோட சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்துட்டு இவங்களை நம்ம தோற்கடிச்சதுக்கு சமமாகும். இது கேட்டதும் ஈஸ்வரியும் ஆமாண்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட 5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் கியூட்டான ட்ரெண்டிங்கான கிளிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எனி கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி எனி கிளிப்ஸை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸ்க்ரன்ச்சீஸ் எங்க கிட்ட ஜஸ்ட் 5 ருபீஸ்லேருந்து அவைலபிளா இருக்கு. ஹோல்சேல்ல கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க வீட்ல இருந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட நல்ல ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.